சின்ன பொண்டாட்டி கண் முன்னாலேயே இன்னொரு பொம்பளை புள்ள அடிக்கடி வந்து போய்கிட்டு இருந்தா எந்த பொண்டாட்டி மனசுல தான் என்ன தோணாம இருக்கும்? அந்த புள்ள ஏதோ கேட்டுக்க போயிட்டான், இவன் உம்முன்னு உட்காந்துருக்கான். ஏலே, என்னன்னு சொல்றா? அது ஒண்ணும் இல்ல அப்பச்சி. நேத்து ராத்திரி மலர் தூங்காம யோசனையாவே இருந்தா. அவகிட்ட என்னன்னு கேட்டதுக்கு, யார் இவங்க, உங்களுக்கு எப்படி பழக்கம்னு சொல்லி கேட்டா. நான் காலேஜ்ல கூட படிச்ச பொண்ணு, என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டேன். வேற எந்த விஷயத்தையாவது சொன்னையா? இல்ல அப்பச்சி. மலர், என்ன அந்த பொண்ணு உங்க மேல ரொம்ப உரிமை எடுத்துக்கிறான்னு கேட்டா. அதுக்கு நீ என்னடா சொன்ன? இல்ல, காலேஜ்ல எனக்கு இருந்த ஒரே ஃப்ரெண்ட் அவ தான், அதனால தான் கொஞ்சம் உரிமை எடுத்துக்கிறான்னு சொல்லி சொன்னேன். சரி, அதுக்கு மலர் என்ன சொன்னுச்சு? மலர் ஒன்றும் சொல்லல மாமா. அவ மனசுல எதுவும் வச்சுக்கல. அவ ரொம்ப தெளிவா தான் இருக்கா. அதைத்தான் நானும் சொல்றேன். அந்த பிள்ளை இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் தெளிவாச்சு. ஏன்டா மறுபடியும் குழப்புற? இது உனக்கு தேவையா? அப்பச்சி, அதுக்காக வீட்டுக்கு வர பொண்ண வராதான்னு எப்படி மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்ல முடியும்? நான் வேணும்னா அவளை எவ்வளவு தவிர்க்க முடியுமோ அவ்வளவோ தவிர்க்கிறேன். அதை முதல்ல செய். தேவையில்லாம அந்த பிள்ளைகிட்ட எந்த பேச்சுவார்த்தையும் வச்சுக்காத, சரியா? சரிங்க அப்பச்சி. இங்க பாரு மாப்ள, இப்பதான் மலர் பழசெல்லாம் மறந்து உன்கிட்ட சிரிச்சு பேசுற மாதிரி எனக்கு தோணுது. அதை நீயே கெடுத்துக்க கூடாது, அவ்வளவுதான் நாங்க சொல்லுவோம். புரியுது மாமா. இந்த பாரு வெற்றி, அந்த பிள்ளைய பத்தி நான் சொல்லி தான் உனக்கு தெரியணும்னு அவசியம் இல்லையா? அதனால முடிஞ்ச வரைக்கும் அந்த பிள்ளையோட பழக்க வழக்கத்தை மொத்தமா கட் பண்ணி விட்டுவிட்டு மலரு கூட சந்தோஷமா வாழ்றதுக்கான வழியை பாரு. அண்ணன் அப்படிதான் சொல்லுவேன், புரியுதுல? புரியுதுண்ணே. சரி, இனிமேலாவது அந்த புள்ள விஷயத்துல பக்குவமா கோளாறா நடந்துக்க, சரியா? சரிங்க அப்பச்சி. வேலியில போற ஓனான வேட்டிக்குள்ள எடுத்து விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் குத்துதே கொடையுதேன்னு சொல்றதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதுக்கு தான் அப்புச்சி சொல்றேன், எந்த விஷயமா இருந்தாலும் சூதானமா கோளாறா இருந்துக்க. சரிங்க அப்பச்சி. மனசுல பெரிய பேரழகி கிளியோபேட்ரான்னு நினைப்பேன். நீ எல்லாம் பேசுற பேச்சுக்கு உன்னை எவண்டி திரும்பியில பார்த்துருப்பான். இதுல இவன் என் பின்னாடி சுத்தினா அவன் என் பின்னாடி சுத்தினான்னு வெறுப்பேத்துறேன்னு. இப்ப பாருடி உனக்கு இருக்கு. யாரு என்னன்னு யோசிச்சு யோசிச்சு நீ மண்டை வழியில தலை குழம்பி உட்காரணும். இப்ப பாரு, நீ பார்த்துட்டே இரு. என்ன வெயிட்டு? என்ன புகழ் கால் பண்றேன்? இப்ப தானே போனா? ஒருவேளை ரூம்ல இருந்துகிட்டே பேசுறானோ? சரி, அட்டன் பண்ணி என்னன்னு கேட்போம். ஏ தம்பி ஜெஸ்ஸி, எங்க இருக்க? டேய் தம்பி, நான் ஜெஸ்ஸி இல்லடா. ஜெஸ்ஸி எல்லாம் விண்ணை தாண்டி வருவா இல்லையா, போயிட்டா. டேய், நான் இதேக்கு நின்னு பேசுறேன்டா. நீ ஏதோ தப்பா கால் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். கமான், எங்க இருக்கேன்னு சொல்லு. உன்னை போய் நான் மறப்பேனா? எப்பேற்பட்ட பொண்ணு நீ, பொண்ணெல்லாம் எப்படி மறக்க முடியும்? ஏலை, நான் இதேக்கு நீ பேசுறேன்டா. அண்ணே 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 அண்ணன் பேசுறேன். சரி, சாரி. எக்ஸாம் ஹாலிடேஸ்க்கு வீட்டுக்கு வந்த நேரத்தில் பர்சனல் லைஃப்ல பல விஷயங்கள் மாறி போச்சு. அதான் உங்ககிட்ட ஃபோன் பண்ணி பேச முடியல. நீயும் எங்கேயோ அப்ராட் போயிட்டேன்னு சொன்னாங்களே, அதனால தான் உங்ககிட்டயும் எதுவும் அப்டேட் பண்ண முடியல. ஐம் ரியலி சாரி. ஹலோ, 1 2 3 மைக் டெஸ்டிங். ஹலோ 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 ஹலோ. ஏ தம்பி, நான் பேசுறது கேக்குதா இல்லையாடா? புரியுது புரியுது. உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு. இப்போவே உன்னை பார்க்கணும் போல இருக்கு எனக்கு. உன் கண்ணு இருக்கே, கண்ணு, அது கண்ணாடி.
இந்த உலகத்துல இருக்க ஒட்டுமொத்த மேக்னெட்டையும் உன் கண்ணுக்குள்ள வச்ச மாதிரி அப்படியே இழுக்குதடி. டேய் தம்பி, ரொம்ப புகழாதையா. நான் ஆம்பளையா இருந்தாலும் எனக்கும் கொஞ்சம் கூச்சமா இருக்கியா? உன்னோட மூக்கு இருக்கு, மூக்கு அது மூக்காடி. முந்திரி வச்ச கேக் அது, அப்படியே சாப்பிடலாம். நான் அதை அப்படியே சாப்பிட்டுருவேன். உன்னோட உதடு இருக்குல்ல, உதடு அது உதடு இல்ல, மந்திரிச்ச தகுடு. மந்திரிச்ச தகுடே தான். தப்பு பண்ணிட்டேன்டி, தப்பு பண்ணிட்டேன். காலேஜ்ல நீ என்ன லவ் பண்றேன்னு என் பின்னாடி சுத்திட்டு இருக்கும்போது அப்போவே உன் லவ் நான் அக்செப்ட் பண்ணியிருக்கேன். தப்பு பண்ணிட்டேன். அதை அக்செப்ட் பண்ணி நம்ம 2 பேரும் ஜாலியா கையை கோத்துட்டு ஊரெல்லாம் சுத்தி லைஃபை வேற லெவல் என்ஜாய் பண்ணிருக்கலாம்ல. மிஸ் பண்ணிட்டேன்டி, மிஸ் பண்ணிட்டேன். நான் கொடுத்தேன். என்ன பண்றது? நீதான் என்ன லவ் பண்றேன்னு சொல்லவே இல்லையே. யூ நோ வாட், வந்த இடத்துல எனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு என் வாழ்க்கையவே ஒரு கேள்விக்குறி ஆக்கிட்டாங்க. ஐம் நாட் ஹாப்பி, யூ நோ, நாட் அட் ஆல். எனக்கு எப்பவுமே ஓன் நினைப்பாவே இருக்குடே. என்னால உன்னை மறக்கவே முடியல ஜெசி. ஐ லவ் யூ ஜெசி. ஐ லவ் யூ லாட். ஐ நோ யூ டு லவ் மீ. I really love you. Without you, life is like hell, you know. மவனே, சும்மா உட்கார்ந்திருந்த பிள்ளைய வெறுப்பேத்தவா செய்யற? இப்ப பாரு. ஏய் கார்த்திக், எப்படிடா இருக்கிற? அக்கா, நான் தேன்மொழி பேசுறேன்க்கா. அதான் சொல்லியிருக்கிறேன்ல, எதுவா இருந்தாலும் நானே கால் பண்றேன், நீ பண்ணாதன்னு. சரி சரி சொல்லு கார்த்திக், உன் குரலை கேட்டு எவ்வளோ நாள் ஆச்சு? அக்கா, நான் தேனுக்கா. தெரியும்டா கார்த்திக், சொல்லு. ஏன் பேசுவதை நிறுத்தி விட்டீர்கள்? பேசுங்களத்தான், பேசுங்கள். ரியலி சாரிடா. நானும் உனக்கு எப்படியாவது போன் பண்ணணும்னு நினைப்பேன். ஆனா என்ன பண்றது, என் மாமியார் வீட்ல நான் கொஞ்சம் கூட ஃப்ரீயாவே இருக்க முடியல. நான் வேற யாருக்காவது கால் பண்ணிட்டேனா? அக்கா, அகிலா அக்கா. சொல்லு கார்த்திக். அக்கா, நாட்டி. ஏய் கம்டா புகழ், கம் ஆன். உன் காதலனும் இன்ப வெள்ளத்திலே நீந்த ஓடோடி வந்த என்னை ஏமாத்தி விடாதே. ஏதாவது பேசு புகழ். இருக்கேன் இருக்கேன். என்னிடம் ஏதாவது பேசு. சரி சரி. இல்லை என்றால் எனக்காக ஒரே ஒரு பாடல் மட்டும் பாடேன். முடிச்ச பாட்டா பாடு. ஏய் கார்த்திக், காலேஜ் படிக்கிறப்ப உன்னோட பேஸ் வாய்ஸ்ல காதல் சொட்ட சொட்ட எனக்காக ஒரு பாட்டு பாடுவியே, அத பாடு கார்த்திக். அக்கா, என்ன ஆச்சுக்கா உனக்கு? அத்தான், என்ன அத்தான்? கேட்டுட்டு தான் இருக்கேன். எனக்காக ஒரு தடவை பாடு கார்த்திக். நான் உன்கிட்ட எவ்வளவு ஆசையா கேக்குறேன், பாடுறா. அக்கா, நான் தேனு பேசுறேன்க்கா. எனக்கு தான் காது கேட்காதுனா இப்போ உனக்கும் காது கேட்காதா? பாடு கார்த்திக், ப்ளீஸ் கார்த்திக், எனக்காக பாடு கார்த்திக். அக்கா, இப்போ நீ பாட போறியா இல்லையா? ஒரு நாள் சிரித்தேன், மறுநாள் வெறுத்தேன். இந்த சாங் தான் கார்த்திக், பாடு கார்த்திக். உன்னை நான் கொல்லாமல் கொன்று புதைத்தேனே, மன்னிப்பாயா? உன்னை நான் கொல்லாமல் கொன்று புதைத்தேனே, மன்னிப்பா?
மன்னிப்பாயா மன்னிப்பாயா ஒரு நாள் சிரித்தேன் மறுநாள் வெறுத்தேன் உன்னை நான் கொல்லாமல் கொன்று புதைத்தேனே மன்னிப்பாயா 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 கேக்குது எனக்கு. சொல்லு சொல்லு. ஐ எம் so sorry கார்த்திக். ஐ எம் so sorry. நான் உன்னை மிஸ் பண்ணிட்டேன். நான் இருக்கும்போது நீ இன்னொருத்தர்கிட்ட இவ்வளோ தைரியமா பேசிட்டு இருக்கல, இதுல உனக்கு பாட்டு வேற. கார்த்திக், உனக்கு ஒண்ணு தெரியுமா? உன்னோட ஞாபகம் எப்பவுமே எனக்கு இருந்துகிட்டே இருக்கணும்ன்றதுக்காக இந்த சாங்க, இதே சாங்க தான் என் மொபைல் ரிங்டோனா வச்சிருக்கேன் கார்த்திக். என்ன பண்றது கார்த்திக், எல்லாம் விதி. இத தவிர வேற நான் என்ன சொல்றது? நீ என் ஃப்ரெண்டா இருந்து காதல சொன்னப்பயே உன் லவ் நான் அக்செப்ட் பண்ணிருக்கணும். இப்ப எனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்குதே, அந்த கொடுமையை ஏன் கேக்குற கார்த்திக்? கார்த்திக், அக்கா என்னக்கா சத்தம்? அது ஒண்ணும் இல்ல கார்த்திக், ஒரு பூனை செம்ப தட்டி விட்டுருச்சு. சரிக்கா. நான் வரேன். வரேன். என்ன போன் கட் ஆகி விட்டது? ஆத்தாடி, என்ன கொஞ்ச நேரத்துல தம்பி நம்மள இப்படி ஆக்கிவிட்டான். நல்ல வேளை நம்மள யாரும் பார்க்கல. யாரை பார்த்துடி பூனைன்னு சொல்ற? உன்னை வச்சுக்கிறேன்டே, சரக்கு போட்டு வந்து உன்னை வச்சுக்கிறேன். ஓகே. சொல்லுடி கார்த்திக், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அக்கா நான் தேன்மொழிக்கா. ஏய், நீ தான் பேசுறேன்னு எனக்கு தெரியும். பட் இன்னையில இருந்து உன் பேரு கார்த்திக், புரியுதா? ஏன் அப்படி? அதெல்லாம் அப்படிதான். சரி, என்னமோ சொல்ற போ, எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி சரி, நீ போன வையே, நான் உன்னை அப்புறமா கூப்பிடுறேன். திடீர்னு என்னாச்சு அக்காக்கு? மவனே, என்னையவா வெறுப்பேத்த பாக்குற? யாருக்கிட்ட? மதுரைக்காரிடானா? ஒரு அடி வாங்கினா 4 அடியா நான் வட்டியும் முதல்மா திருப்பி கொடுப்பேன்டா. எங்க கிட்டேவா? ஐயா வேணாங்க ஐயா, சொன்னா கேளுங்க ஐயா. போய் வாங்கி வரான்றல. ஐயா போதுங்க ஐயா, வழக்கத்துக்கு மீறி அதிகமா குடிச்சிட்டீங்க. அதுவும் இல்லாம ஆட்டுக்கறி தின்னீங்கன்னா அடுத்த நாள் நெஞ்சி கறிக்குதுன்னு சொல்லுவீங்க. என்ன வேத்து பேசிக்க நீ? நான் தோத்து போனேன்னு என்னைய பார்த்து உனக்கு இலக்கணமா தெரியுதா? என்னோட நீ எல்லாம் ஒரு ஆளுண்டு பகுமானமா வந்து எனக்கு புத்தி புத்தி சொல்ற நீயே? ஐயா அப்படிலாம் இல்லைங்க ஐயா, எல்லாம் உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். போய் எடுத்துட்டு வர வண்ண. அம்மா. என்ன பூசாரி? ஐயா ஆட்டுக்கறி கேட்டாரு. ஆட்டுக்கறியா? ஏய், எம்பட்டு கறி தான் சாப்பிடுவான்? ஏற்கனவே நிறைய சாப்பிட்டான்டா. அவனுக்கு வேற ஆட்டுக்கறி சாப்பிட்டா ஒத்துக்காது. ஐயோ, நெஞ்சு வலி அது இதுன்னு வந்துச்சுன்னா என்னடா பண்றது? என்னம்மா செய்யறது, அவரு இப்போ என்ன சொன்னாலும் கேட்குற மனநிலைமையில இல்லை.
நீங்க போய் எடுத்துட்டு வாங்கம்மா. என்னம்மா இது? சரி கொடு. ஐயோ என்ன பண்றானே தெரியலையே. என்னதான் பூசாரி பிரச்சனை? எதுக்கு மத்தியானம் வந்ததுல இருந்து இப்படி விடாம குடிச்சுக்கிட்டே இருக்காரு? எல்லாத்தையும் வந்து சொல்றேம்மா. இந்த பூசாரி எடுத்துட்டு போ. ஆ. என்னம்மா இது இப்படி பண்றானே அவன்? ஒரு சின்ன பையன் நான் தூக்கி வளர்த்தவன் என்னவே ஏச்சு விட்டான்டா. நல்லா அசிங்கப்படுத்தி விட்டாடா. 20 லட்சம் ரூபாய்க்கு ஏழை எடுத்தோம்னா ராசோத்தர கதை முடிச்சு போமா. ஒரு நட்டை வந்த உடனே ஒண்ணுமில்லா போறதுக்கு நான் ஒன்னும் சும்ப இல்ல, சுயம்பு. வாழ்க்கையில சின்ன வயசுல இருந்து நானா உழைச்சு முன்னேறினவன். இது யார இன்னைக்கு வந்த சுண்டக்கா பையன்? இது வரைக்கும் என் வாழ்க்கையில எம்புட்டு எதிரே பார்த்திருப்பேன். விட்ட மாட்டேன்டா. டேய், இன்னொரு பாட்டில் எடுத்து விட. ஐயா, உங்க காலில் விழுந்து கேக்குறேன்யா, வேணாங்கய்யா. எடுத்துட்டு வாடாண்டா விளக்கண்ண. டேய், என்ன? ஐயோ சொல்லிட்டு இருக்கேன், போய் என்ன போடா. ஐயா, கோவப்படாதீங்கய்யா. பின்னடா சொல்லிட்டு இருக்கேன். விளக்கண்ண என்ன எடுத்து பேசிக்கிற நீ? என்ன நினைச்சுக்க? ஐயா, ஐயா, ஐயோ ஐயா, படுங்கய்யா. என்னாச்சு பூசாரி? ஒண்ணு இல்லம்மா, போதையில மயங்கிட்டாரு. நீங்க போங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். ஒரு சின்ன பையன். ஐயோ இங்க என்ன நடக்குதுன்னே தெரியலையம்மா. டேய், என்னடா ஆச்சு? ஏண்டா இந்த சண்டாளி பாவி மகன் வந்ததுல இருந்து இப்படி குடிச்சிட்டு இருக்கான்? அதை ஏமா கேக்குறீங்க? அந்த நன்றி கெட்ட நாய் அழகர் இருக்கான்லம்மா. அழகரா? ஆமாமா, கல்லுப்பட்டி சீலக்காரி அம்மன் கோயிலுக்கு இன்னைக்கு ஏலம் எடுக்கலான்னு போயிருந்தோம். நல்ல வருமானம் வர பிரசித்தி பெற்ற கோயில் தான். அந்த அழகரு ஐயாவுக்கு எதிர்த்தாப்பல வந்து உக்காந்துக்கிட்டு ஐயா ஏலம் கேட்க கேட்க அவனும் கேட்டு கேட்டு 10 லட்ச ரூபா 11 லட்ச ரூபா போற ஏலத்தை வேணும்னு 20 லட்ச ரூபாய்க்கு ஏத்திட்டாமா. ஐயாக்கு ரொம்ப நட்டமாயிடுச்சுமா. என்னதான் லாபம் வந்தாலும் ஒரு வருஷத்துல அம்புட்டு காசை எடுத்துட முடியாது. அதிகபட்சம் 12 லட்ச ரூபா 13 லட்ச ரூபா எடுத்தாலே பெரிய விஷயம். கண்ணுக்கு தெரிஞ்ச 7-8 லட்ச ரூபா நட்டமாயி போச்சுமா. ஏலத்துல வர செவ்வாய்க்கிழமைக்குள்ள பணத்தை கட்ட சொல்லியிருக்காங்க. கையில வச்சிருந்த காசை வச்சு 2-3 கான்ட்ராக்ட் எடுத்திருக்காரு. இப்ப ஏல காசை கட்டுறதுக்கு ஐயா கிட்ட பணம் இல்லம்மா. சொத்து பத்து வித்து பணத்தை கட்டினாதான் உண்டு. அதாமா ஐயா கோவத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம வந்ததுல இருந்து குடிச்சுக்கிட்டே இருக்காரு. ஐயோ இந்த அழகர் ஏண்டா இப்படி எல்லாம் பண்றா? இவன் பார்த்து தூக்கி வளர்த்த வேண்டாம் அந்த பையன். அந்த நன்றி கொஞ்சம் கூட இல்லாம என் பிள்ளைய எப்படி நோக்கடிக்கிறா பாத்தியா? அது மட்டும் இல்லாம இனிமே எந்த ஏலத்துக்கு போனாலும் அங்கேயும் வந்து நட்டத்தை உண்டு பண்ணுவேன்னு ஐயா கிட்டயே சவால் விட்டு போறாமா. என்ன நடக்க போதுன்னே தெரியலம்மா.
நீங்க ஐயாவை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்குங்கம்மா. ஐயா இனிமே எங்கேயும் ஏலத்துக்கு போகாம இருக்குது நல்லதுமா. அந்த அழகரு வேணும்னு ஏல காசை ஏத்தி விடுறான்னு தெரிஞ்சும் ஐயாவும் ரோசப்பட்டு ஏலத்தை எடுத்துக்கிட்டே இருக்காருமா. இந்த மாதிரி ஐயா ஏலத்தை எடுத்துக்கிட்டே இருந்தாருன்னா சீக்கிரமா எல்லா சொத்தும் நம்மளை விட்டு போயிடுமா. ஐயோ, பாத்துக்குங்கம்மா. ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கானே இவன்.